எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, உச்சிஷ்ட காளி பூஜை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இந்த உபாசனை வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலேயே வந்து ரொம்ப உக்கிரமான பூஜை மாதிரி இருக்கும். இந்த உச்சிஷ்ட காளி பூஜை வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முழுக்க முழுக்க சைவ படையல் போட்டு தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அசைவ படையெல்லாம் போட்டு நீங்க பண்ணக்கூடாது இந்த உச்சிஷ்ட காளிக்கு. அப்படி நீங்க உச்சிஷ்ட காளி எடுத்து நீங்க வந்து அசைவ படையல் போட்டு பண்ண போறீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு குரு கையால வாங்கி நீங்க பண்ணும்போது தான் நீங்க அசைவ படையல் போடுற மாதிரி இருக்கும். அதுக்குரிய தக்கன மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண முடியும் அந்த விஷயத்த எல்லாத்தையும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எந்திரம் மறைஞ்சு படையெல்லாம் போட்டு அந்த வந்து சைவ முறையில பண்றதா இருந்தா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த உச்சிஷ்ட காளியை வந்து நீங்க சித்து எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மெயினா எப்படி சொல்றேன்னா, ஒரு எதிரின்றது கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க உங்களுக்கு எப்பவுமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச எதிரியில இப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரி கூட இருப்பாங்க. அவங்களும் உங்க சைட்ல இருக்க மாட்டாங்க. இந்த உச்சிஷ்ட காளி உபாசனை நம்ம எடுத்து பண்ணும்போது கண்டிப்பா அந்த அம்மா உங்களுக்கு காண்டி கொடுத்துருவாங்க. உங்க கூட பழகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாம பின்னாடி நிறைய வேலைகள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி மறைமுக எதிரியை கூட வந்து இந்த அம்மா அழிச்சிடுவாங்க. இந்த அம்மா வந்து இந்த மாதிரி விஷயம் திரும்ப அந்த அந்த அம்மா வந்து சித்து ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த அம்மா கிட்ட கண்டிப்பா அந்த அம்மா நிறைவேற்றுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அருள்வாக்கு சொல்றது, பண கஷ்டம் இருந்துச்சுன்னா மற்ற எல்லா பிரச்சனைகளையும் அந்த அம்மா சரி பண்ணி கொடுப்பாங்க. எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த அம்மா உச்சிஷ்ட காளின்றவங்க. பாக்குறதுக்கு தான் இந்த அம்மா வந்து ஆக்ரோஷமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சித்து ஆயிட்டாங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு பிள்ளைங்க மாதிரிதான். உங்களுக்கு வந்து அவங்க அம்மா. நீங்க என்ன கேட்டாலும் அவங்க உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க 48 நாளும் பூஜை பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த உச்சிஷ்ட காளிக்கு வந்து. அதே மாதிரி இந்த உச்சிஷ்ட காளி அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க நைட்டு போலதான் பூஜை பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா, சைவ முறையில பண்றதா இருந்தா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல பண்ற மாதிரி இருக்கும். அதே போல ஈவினிங் அந்த செய்யற நேரத்துல நீங்க பண்ற மாதிரி இருக்கும். நீங்க சைவ படையல பண்ணும்போது. அதுவே நீங்க இதுல வந்து அசைவ படையல் போடுற மாதிரி இருந்தா இந்த உச்சிஷ்ட காளி அம்மாவுக்கு வந்து நீங்க கண்டிப்பா நைட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா 48 நாள் நீங்க படையில போட்டுட்டு அந்த படையில எடுத்துட்டு போய் நீங்க மயானத்துலதான் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பூஜை பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை என்னால மயானத்துல எல்லாம் போய் அந்த படையில எல்லாம் வைக்க முடியாது அப்படின்னா, ஒரு மாதிரி இருக்குன்னா ஆத்தங்கரை குளத்தங்கரை அந்த மாதிரி இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். வச்சுட்டு பூஜை பண்ற மாதிரி இருக்கும். உச்சிஷ்ட காளி உபவாசனம் தேவைப்படுதுன்னா நீங்க எங்களை தொடர்பு கண்டு பேசுங்க. இதுக்குரியான எந்திரம் மந்திரம் மை எல்லாமே நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து நாங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அப்படி இல்லை எனக்கு இந்த உச்சிஷ்ட காளியம்மா உட்காந்து பண்ண முடியாது, நீங்களே சித்து எடுத்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாலும் நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு அதே மாதிரி கொடுப்போம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சில வடிவில் ஆவாகனம் பண்ணி நாங்கள் சித்து எடுத்து உங்களுக்கு கொடுப்போம் இந்த உச்சிஷ்ட காளி தெய்வத்தை. தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.